ஜாம் ஜாம்னு ஒரு மூவிக்கான டைட்டிலுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. யூடியூபர் அபிஷேக் ராஜா தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்றாரு. ஜோஷுவா மூவில இருந்து ஒரு சாங் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு மூவிக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. ஜிவி பிரகாஷோட கல்வன் அண்ட் ரெபல் இந்த 2 மூவில இருந்து ஒரு சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கவினோட அடுத்த படத்தை வெற்றிமாறனோட ஏடி விக்ரமன் அசோகன் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்க போகுது. சுந்தர்சியோட 1-to-1 மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆக போகுது. காட்ஸிலா எக்ஸ் காங் நீ என் பெயரோட செகண்ட் ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மார்ச் 29 மூவி ரிலீஸ் ஆகும். கவினோட ஸ்டார் படத்துக்கான மேக்கிங் கிளிம்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் கிளிம்ஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 மூவில திஷா பட்டானியும் ஒரு சாங்குக்கு வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. லால் சலாம் படம் இப்ப வரைக்கும் 25 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. வார் 2 படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அயன் முகர்ஜி டைரக்ஷன்ல ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிக்க போறாங்க. மிர்னா ஷபீரோட பெர்த் மார்க் படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. SK23க்கான பூஜை போட்டோஸ் அபிஷியலா இப்ப ரிலீஸ் ஆயிட்டு AR முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. ஸ்டண்ட் திலீப் சுப்ராயன், DOP சுதீப் எலமான், அனிருத் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. SK21க்கான டைட்டில் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதை மென்ஷன் பண்ணி ஒரு புது போஸ்டரும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கார்த்தியோட கார்த்தி 27 மூவில ஸ்ரீதிவ்யா நடிக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இவங்க கார்த்தியோட தங்கச்சி ரோல் பண்றதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அரவிந்த் சாமி இந்த மூவில முக்கியமான ரோல் பண்றாரு. 96 எடுத்த பிரேம் டைரக்ஷன்ல மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அஜித்தோட AK63 மூவில ஃபீமேல் லீடா நடிக்க மிர்னால் தக்கூர் அண்ட் திஷா பட்டானிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே டபு கிட்ட டாக்ஸ் போறதா நியூஸ் வந்துச்சு. இப்ப இவங்க கிட்டையும் டாக்ஸ் போகுது. யார் நடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல மூவிக்கான ஷூட்டிங் ஏப்ரல் இல்ல மேல ஸ்டார்ட் ஆயிடும். கங்குவா படத்துக்கு பார்ட் 3 வரைக்கும் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 3 வரைக்கும் கதை இருக்கு. இத ஸ்டுடியோ கிரீனோட CEO தனஜயன் சொல்லிட்டாரு. இப்ப வரப்போற ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து அடுத்தடுத்த பார்ட் வரும். SK21ஓட டைட்டில் ராணுவன் இல்ல சோல்ஜர்னு சொல்றாங்க. இது உண்மையா? அண்ட் சியான் 62 மூவில SJ சூர்யா வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. SJ சூர்யா தான் வில்லன். ரீசெண்டா கூட இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. நானும் சொன்னேன். SK21ஓட டைட்டில் பத்தி நிறைய ரூமர் போகுது. ராணுவன் அமரன் சோல்ஜர்னு. ஆனா எது என்னன்னு இப்போதைக்கு தெரியல. நாளைக்கு ரிவீல் ஆயிட்டோம். ஆசை படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள ஏதோ ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ரிலீஸ் அப்டேட் வந்தா சொல்றேன். கார்த்தியோட சம்பளம் லாபத்துல பாதி வாங்குறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு சில ஹீரோஸ் இப்படி பண்ணுவாங்க. கதை கேட்கும் போதே உங்களுக்கு பிடிச்சி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா பாதி சம்பளம் வாங்கிட்டு மிச்ச பாதியை லாபத்துல தர சொல்லுவாங்க. அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுதோ அதுல ஒரு பங்கு. ஆனா கார்த்தி இது மாதிரி பண்ணதான் நான் கேள்விப்படல. மோஸ்ட்லி அவர் பண்ற படம் எல்லாமே அவரோட சொந்தக்கார கம்பெனிக்கா இருக்கு. ட்ரீம் வாரியர், ஸ்டுடியோ கிரீன் 2Dன்னு இது எல்லாமே அவரோட சொந்தக்கார கம்பெனி. மோஸ்ட் ஆஃப் த படங்களை இதுக்கு தான் அவர் பண்றாரு. டிமாண்டி கலினி 2 படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இனிமே வந்தா சொல்றேன். பிரபுதேவாவோட உல்ஃப் மூவிக்கான அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் புதுசா வரல. வந்தா சொல்றேன். ஐலாண்ட் ஃபைனல் ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. இன்னும் 2-3 டேஸ் ஆகும். எப்படி 80 கோடி ரேஞ்சில் இருக்கும். கருடன் படத்துக்கான ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ரிலீஸ் டேட்டை சொல்லல. சம்மருக்கு வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சம்மர்ல இருந்து நிறைய மூவிஸ் போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு. சோ இந்த படமும் சம்மருக்கு வருமா இல்ல போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைரன் படத்துல 2 ஜெயம் ரவியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட கெஸ் படி ஒருத்தர் தான். ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல உள்ள லுக்கு தான் இன்னொரு லுக்கு. ராஜமௌலியோட மகாபாரத மூவில யார் நடிக்க சான்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படம் இப்போதைக்கு ஆரம்பிக்க போறது இல்ல. ஆனா என்னோட கெஸ் படி தெலுங்கு ஆர்டிஸ்ட் தவிர தமிழ்ல இருந்து நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள போவாங்க. பாகுபலி மாதிரி. ஐயப்பனும் கோஷிங் படம் தமிழ்ல இருக்கா, அது எப்படி பாக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. ஆனா தமிழ் வெர்ஷன் காட்டல. சப்டைட்டில்ஸ் மட்டும் தமிழ்ல இருக்கு. பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் 2 and 4ஓட பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் கலெக்ஷன்லாம் இந்தியன் மூவிஸ்க்கு மட்டும் தான் நான் கரெக்டா சொல்லுவேன். ஏன்னா என்னோட சோர்ஸ் அவ்வளவுதான். இந்த மூவிஸ்க்கும் சொல்ல முடியும். ஆனா அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு தெரியல. சோ நம்ம மூவிஸா கொஞ்சம் கேளுங்க. விடாமுறிச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்லாம் இப்போதைக்கு இல்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் லுக் தான் வரப்போகுது. உன்னாலே படம் ஹிட்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஹிட் தான். முத்தையாவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அடுத்த படம் கமிட் ஆகல. ஏன்னா லாஸ்டா அவர் எடுத்த படம் ஃபிளாப். சோ அதனால அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. அம்புலி 2 வருமா, அம்புலி ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அம்புலி ஹிட் தான். பார்ட் 2 லீடும் இருக்கு. ஆனா பார்ட் 2 இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. சிங்கப்பூர் சலூன் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் இல்ல. SK23 ஹீரோயின் மிர்னால் தக்கூர் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்கள இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. சோ அவங்க மூவிக்குள்ள இல்லன்னு நினைக்கிறேன். தி கேரளா ஸ்டோரி OTTல எப்ப வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நாளைக்கு ZEE5ல வந்துரும். மாற்றான் படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப்னு சொன்னாங்க. ஆனா நான் தேடி பார்த்த வரைக்கும் ஃபிளாப் எல்லாம் இல்ல. ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கு. ஆனா கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்ராக்சிமேட்டா தான் இருக்கு. அதனாலதான் ரீசெண்டா போட்ட டாப் 10 வீடியோல கூட இந்த படத்தை ஆட் பண்ணல. வைராஜா வை ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். தளபதி 69 டைரக்டர் வெற்றிமாறனா இருந்தா என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். ஆனா லாஜிக்கா யோசிச்சு பார்க்கும்போது அவரு உள்ள வர சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அடுத்த ஒரு வாடிவாசலுக்கு தான் போகணும்.
3 படம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபிளாப்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜா போன படம். ஏன் ஆவரேஜா போச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இது இல்ல. சோ அதான் முக்கியமான காரணம். ஜிடி நாயுடு ஜூலை 12 வரப்போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் இப்படி ஒரு அப்டேட் வரல. அப்டேட் வந்தா சொல்றேன். இந்த வருஷம் வரப்போற டாப் 10 பெரிய மூவிஸ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை தனி வீடியோவா போடுறேன். எஸ்கேக்கு எந்த மூவில இருந்து கடன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சீமாராஜால இருந்து. சீமாராஜா நிறைய நஷ்டமாச்சு, அதை ஈடுகட்ட வந்த கடன் தான் இதெல்லாம். என்னோட சேலரி எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 மாசத்துக்கு ஒரு முறை 8000 இல்ல 9000 வரும், அவ்வளவுதான். வீடியோ டெய்லி 7 மணிக்கு போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் 7 மணிக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன். சோ 7 மணிக்கெல்லாம் போட கஷ்டம். சாகசம் முறியடி மூவிக்கெல்லாம் சேட்டலைட் யார் வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது, எல்சியூனா என்னன்னு. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லிட்டேன், இருந்து இந்த கொஸ்டின் வருது. நான் கடைசியா ஒரு முறை சொல்றேன், திரும்ப இந்த கமெண்ட் வந்தா பாக்குற நீங்களே பதில் சொல்லுங்க. எல்சியூனா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதுல கைதி விக்ரம் லியோலாம் ஒரே யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகி இருக்கும். நிறைய பேர் அவங்க மூவிக்கு என்ன ஸ்டோரியை சொல்றீங்க, நான் அந்த ஸ்டோரியை பார்க்கலன்னு நினைச்சு ரிப்பீட்டடா சொல்றீங்க. நான் ஸ்டோரியை பார்த்துட்டேன், சோ ரிப்பீட்டடா சொல்ல வேணாம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.